வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னென்னா, நம்ம சிஎஸ்கே ஜிடி மேட்ச் ப்ளே பண்ணுறோம். அது லூசுத்தனமாக நான் வந்து 10 ஓவர் 11.1 ஓவர் ஏதோ போயிட்டேன். லூசுத்தமாக அதை பார்க்கவே இல்லை நான் ஓவர்ஸு. சரி அப்படியே கண்டினியூ பண்ணி இது வந்து ஆனால் 15 ஓவர் தான், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். 15 ஓவரில் நான் நிப்பாட்டிடுவேன். இது எப்படியாவது பார்த்து சரிங்களா. மொட்டைக்கு ஹாய் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இட மாட்டேன். ஓகே பார்த்துக்கோங்க, இதுதான் பிளேயிங் லைனப். எவ்வளோ பெரிய விஷயம் வரவே தேவையில்லை போல், இவங்களே முடிச்சிடுவாங்க போல். நம்ம தான் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நிலமை. 2 6 இசான் சர்மாவை கொளுத்துற டெவான் கான்வே மாற்றி எல்லாரையும் அடித்தாங்கன்னா பாவத்தை குஜராத் வந்து ப்ளே ஆஃப்ஸ் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி உண்மையாக நடந்துச்சுன்னா சொல்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து இதே பார்க்கலாம். ஸோ அந்த பாப்போம் ப்ளஸ் அண்ட் ஆல்சோ போக மட்டும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எதுக்கு நம்ம போகாததுக்கு ஏன் காரணம், ஆர்சிபி மேட்ச் ஜெயிக்காததுக்கு எதுக்கு காரணம் அப்படின்ட்டு. இந்த ப்ளே ஆஃப்ஸ் போகாததுக்கு எதுக்கு காரணம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து நேரம்வே டைமிங் நம்ம சரியே இல்லை, சுத்தமாக சரியில்லை. ஸோ அதனாலே ஒரு காரணமாக நம்ம வந்து ப்ளே ஆஃப்ஸ் போகாமே இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான காரணம் தான். மொத்தம் 5 காரணம். இது செகண்ட் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் விளாட்றீங்க லைனப் பார்த்தீங்களா, என்ன மாதிரி லைனப், அதிரடி பேட்ஸ்மேன்ஸ் ஒவ்வொருத்தரும், அது யங்ஸ்டர்ஸ் இப்போ பிரிக்கிறாங்க. ஒரு வில் பட்டேலாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்திரை இப்போ விளாண்டுருக்க ஆயுஷ் மாத்திரைவாக கூட இங்கே வச்சிருவாங்க. இப்போ விளாண்டுருக்க ஆயுஷ் மாத்திரைவாக கூட இருக்கட்டும், வச்சு பிரின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இப்படி அடிக்கும் போதும் ஏன் தோக்குறோம்? ஸோ அப்போனா லைனப்பு அது எப்படி இருக்குது, செமையாக இருக்குது, ஆனாலும் ஏன் தோக்குறோம்? அதுதான் டைமிங். இப்போ புரியுதுங்களா? இந்த டைமிங் இருந்துச்சுன்னா நம்மளாம் 2 மேட்ச்லேயே கப் அடிச்சிடலாம். அதாவது அவ்வளோ அந்த மாதிரி டீம் ஆகிடும். 2 மேட்ச்லேயே கப் அடிக்கிற மாதிரி வாட்டியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில்லி திங்ஸால் தான் நம்ம வந்து ப்ளே ஆஃப்ஸ் கூட போக முடியாத காரணம்லாம். இன்னொரு 6 இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க. இந்த காரணத்தால் தான் இந்த வருஷம் ப்ளே ஆஃப் போகவே இல்லை. ஸோ இன்னும் 3 காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு வச்சுக்கோங்க, பேட்டிங் லைனப் காரணமே இல்லை. அதாவது அதுவும் காரணம்தான். அவங்களுக்கு டைமிங் இல்லை, இப்போ எல்லாருக்கும் டைமிங் இல்லை. பேட்டிங்கும் என்ன மாதிரி அதிரடி பேட்டிங் நீங்களே சொல்லுங்கள். இன்னொரு 6 இப்போ நீங்கள் பாருங்கள், வேறு இந்த கைக்கோட விடுங்க, மாத்திரையாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், டேவிஸாக இருக்கட்டும், இல்லை வேறு யார் இருக்கா, எந்த பேட்ஸ்மேனாகவும் இருக்கட்டும், நம்ம இதில் இருக்க அந்த அதிரடி பேட்ஸ்மேன்ஸ்லாம் என்ன எப்படி அப்போ அவங்க அடித்தும் இது பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க அடின்னு அடிக்கிறாங்க, இருந்தாலும் தோக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஆர்சிபி மேட்ச் எடுத்துக்கோங்க. ஆயுஷ் மாத்திரை எவ்வளோ ரன் அடித்தார், சும்மா பிளைண்டர் ஆஃப் இன்னிங்ஸ் 94 ரன்ஸ் அடித்தார். அப்படியும் அந்த மேட்சை கைவிட்டு போயிடுச்சு. அப்போ இவ்வளோ மோசமான கண்டிஷன். ரியான் பராக்கே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரியான் பராக் ஒரு மேட்ச்சில் 95 நான் இது கூட ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் அதை பற்றி. ரியான் பராக் ஒரு 95 அடித்தார், அப்படியும் தோக்குறாங்க ராஜஸ்தான். ஏன் அப்படின்றது இப்போ வரையும் புரியுறாங்க. ஸோ அடுத்து 4th விஷயம் வருவோம். 4th விஷயம் பவுலிங்கில் அந்த அஸ்வின் சொதப்புறது. அந்த மாதிரி அஸ்வின் அற்புதமான பவுலர், எனக்கு தெரியும், அவர் சரியான ஒரு கிரேட்டஸ்ட் பவுலர். ஸோ அப்படி 150 அந்த பார்த்தீங்கன்னா 150 மாத்திரைக்கு என்ன பதாட்டலாம் சொல்லுங்க. சரியான பவுலர் அஸ்வின். நீங்கள் யாருக்கு ஜடேஜா, அஸ்வின், கலீல் அஹ்மத், வேறு யார் இருக்கா, நூர் அஹ்மத், இந்த மாதிரி பவுலிங் இருக்குது. இந்த மாதிரி 10 ரனாலாம் இருக்காரு. அவரும் நல்ல பவுலர், சூப்பரான பவுலர் தான். இந்த வருஷம் என்ன அவருக்கு மாட்டேன்றதில்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா டைமிங். அந்த டைமிங் இருந்தால், அந்த டைமிங்ன்ற அளவு இல்லைன்னா, அந்த நேரன்றது நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தோக்குற மேட்சை கூட நம்ம ஜெயிக்கலாம் அந்த டைமிங்கால். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன்.
ஸோ இப்போ நம்ம இப்போ இதுதான் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு முக்கியமான பாட்டு, நாலுமே முக்கியமானது கடைசி பாட்டு என்னன்னா அந்த இவங்க அது பேர் என்னது ஹேட்டர்ஸ் கமெண்டர்ஸ் அவங்கள பார்த்தா ஃபேன்ஸுக்கு இப்போ சிஎஸ்கே ஒரு தோனியே எடுத்துக்கோங்களே. தோனி ஒரு மேட்ச்சில் நல்லா இது பண்ணுங்க டக்கெலாம் ஆனார், ஓகே விடுங்க. அப்போ என்ன சொன்னாங்க, வேஸ்டா ஈஸ்டா கேகேஆர் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, தோனி ஃபார் எவர், அப்படி தலை ஃபார் ரீசன், அப்படி இப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி அதை பார்த்தா வெறியாகும். அதை காரணமாக சொல்ல, ஜஸ்ட்டு சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட, அது ஒரு காரணம் இல்லை. ஆனால் அப்படி பண்ணுறாங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்க டேய்? ஸோ அந்த மாதிரி ஆளுக்கெலாம் சொல்லிக்கிறேன், நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்க தகுதியும் இல்லாதவங்களா சத்தியமாக, அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ நான் ஓப்பனாக சொல்லணும்னா உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த மாதிரி சொன்னதில்லை. நான் என்ன தான் எனக்கு பிடிக்காத ஆர்சிபி எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க 10 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க, கப் அடித்தா வந்து ஓகே தான் எனக்கு. ஆனால் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா கப் அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. அதனால தான் கப் அடிக்கக்கூடாதுன்னு ரூம் வந்துற காலி போட்டோம் அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. ஏன்னா அவங்க ஓகே நல்லா விளாண்டாங்க ஓகே. ஆனால் நம்மளை எதுக்கு சொல்கிறாங்க? நான் ஏன்னா 5 வருஷமாக அவங்களை கலாய்ச்சிட்டேவா இருக்கும் நம்ம சொல்லுங்களேன். ஏன்னா அவங்க 5 வருஷமாக கலாய்க்கிறோமா? ஸோ அதான் என் கேள்வி. 5 வருஷமாக நம்மளை கலாய்ச்சிட்டேவா இருக்கும் அவங்கள சொல்லுங்களேன். கலாய்ச்சோன்னா ஓகே, நம்மளாம் கலாய்க்கவே மாட்டோம். அவங்கள இருந்தும் நம்மளை எப்படி சொல்கிறாங்கன்னா செத்து போங்கடான்றீங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த தோனி இந்த சிஎஸ்கே சட்டையை கிழிக்கிறது இதெல்லாம் எனக்கு சத்தியமாக பிடிக்காது. இப்படி ரொம்ப பண்ணாங்க. இப்படிலாம் பண்ணால் என்னங்க பண்ணுறது? நான் இல்லை, ஒரு சீசன் வரல, போன சீசன் கிட்டத்தட்ட பிளே ஆஃப் போயிட்டோம். இந்த ஆர்சிபி உங்கள் டீமால தான் ஓகே சூப்பராக விளாண்டிங்க எதுவும் சொல்லலை, கிட்டத்தட்ட பிளே ஆஃப் போயிட்டோம், 5th பொசிஷன் முடித்தோம். ஓகே பரவாயில்ல, நாங்கள் உங்களை ஏதாவது சொன்னோமா? அப்புறம் ஏன்டா நீங்கள் பிளே ஆஃப் போகணுன்னு மட்டும் எங்களை சொல்கிறீங்க? நான் அதான்டா கேட்குறேன், நீங்கள் பிளே ஆஃப் போங்க இல்லை செத்து போங்கடா. சாரிங்க, இல்லை நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பிளே ஆஃப் போங்க எங்கேனாலும் போங்க, அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணுறது? ஸோ இப்படி தேவையில்லாமல் எங்களை கமெண்ட் பண்ணுறதுலாம் வேணாம், தேவையில்லாத வேலை. இனிமேல் அப்படி கமெண்ட் பண்ணால் அவங்க வந்து ஒரு உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸே கிடையாது. அதே உங்கள் டீம்லேருந்து எங்களை யார் கமெண்ட் பண்ணாலும் அவங்க உண்மையான ஆர்சிபி ஃபேன்ஸும் கிடையாது. ஸோ இது நான் மேட்சை வரட்ட பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆயுஷ் மாத்திரை பாருங்கள், ரெக்கார்ட் அடிக்க போகிறாரு. ஐபிஎல் ஹையஸ்ட் இந்தியாவில் இருக்கார், 173 வந்துட்டாருங்க. 2 ரன் அடிச்சா ரெக்கார்டுங்க, 3 ரன் அடிச்சா ரெக்கார்டுங்க. ஐயோ அப்பாடி, அண்ட் ரெக்கார்டு இஸ் பீட்டனுங்க. ஐயோ சரியான ஒரு ரெக்கார்டு, 48 பால்ஸ் 177. ஐயோ சரியாக ஆடிருக்காரு. சரி ஓகே, இது விஷயத்துக்கு வருவோம். சரி வந்தாச்சு, முடிச்சாச்சு. அது கேட்ச் விட்டாங்க கிட்டத்தட்ட. எஸ், ஸோ நான் அவங்களை எதுவுமே சொல்லலை. ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் சூப்பர், நல்ல ஸ்கோர், சூப்பராக விளாட்றீங்க, நான் எதுவுமே அவங்க சொல்ல மாட்டேன். கிரேட் பிளேயர்ஸ் நல்லா எனக்கும் பிடிக்கும். ஆர்சிபி விராட் கோலிக்காக இல்லை, ஆர்சிபி அவங்க பாவம், நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் பண்ண தான் செய்வேன். ஆனால் நீ இப்படி பண்ணும்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இதுவே வராதுடா. உங்கள் டீமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அவன் ஆர்சிபி ஃபேன் தான், சிஎஸ்கே தான் கலாய்ச்சாங்க, அவங்க கலாய்ச்சாங்க அன்றைக்கி. அடுத்த நாள் இன்ஸ்டாவில் அவன் ரீல்ஸும் சென்ட் பண்ணிட்டு இருக்கான், இங்கே வர்றா மச்சான் இப்படிலாம் பண்ணுறான்டா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அவன் சிரிப்பு மோதி போட்டான், சும்மாடுறா வாங்கிடுவேன்ட்டு ஒரு இன்ஸ்டா இது போட்டேன். அதோடு ஓகே இது முடிஞ்சுங்க, ஸோ இந்த பாலோட முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் நான் சொல்ல எதுவும் பண்ணாதீங்க, நாங்கள் உங்க குறுக்க வர மாட்டோம், நீங்களும் எங்கள் குறுக்க வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா ரூல்ஸ் மீறப்படும், அவ்வளோதான். சரி, நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.